நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து வடிவுக்கரசியின் கணக்கு. எழுதியவர் கா. அரவிந்த்குமார். ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன். தென்காசி பக்கத்துல ஆலங்குளத்துல பிறந்துட்டு பொழப்புக்காக மெட்ராஸ் வந்த பல கோடி பேர்ல ஆறுமுகமும் ஒருத்தர். சின்ன வயசுல திடகாத்திரமா இருந்தப்போ மின்ட் தெருவில் அவர் பார்க்காத வேலை இல்ல. நல்ல 6 அடி உயரத்திற்கு கருகருன்னு இருந்ததால லோடுமேன் வேலைக்கு ஆறுமுகத்தைத்தான் கூப்பிடுவாங்க. கூலியை சேமிப்பாக்கி கந்தக்கோட்டம் கோவில் வாசல்ல கொஞ்ச நாள் பழக்கடை ஒன்றை வைத்து பார்த்தார். அப்புறம் தம்புச்செட்டி தெருவில் ஒரு பாத்திரக்கடை வைத்து பார்த்தார். என்னமோ அவர் உழைக்க தயாராக இருந்தாலும் கையில காசு மட்டும் நிற்கவே இல்லை. அதனாலேயே மனைவி வடிவுக்கரசியிடம் எப்போதும் வாங்கி கட்டிக்கொண்டே இருப்பார். ஆறுமுகத்தின் அவ்வளோ பெரிய உருவத்தின் அருகில் பொடிதாகத் தெரிவார் வடிவுக்கரசி. ஒடிசலான தேகம், தெத்துப்பல் வேறு. பேசினால் மூக்கில் இருந்துதான் குரல் ஒலிக்கும். ஆனாலும் வடிவு என்றால் ஆறுமுகத்திற்கு கொஞ்சம் பயம். என்னத்தா வேலை பார்க்கற? அவன் என்னென்னமோ பண்ணி எப்படியோ ஆயிட்டான். உப்புக்கு துப்பில்ல, ஊறுகாய்க்கு பதமில்லன்னு ஒரு பொழப்பு என்று நீட்டி முழக்கி வடிவு பேச ஆரம்பித்தால் ஆறுமுகத்தின் எல்லா நாடி நரம்பும் ஒடுங்கிவிடும். குத்த வைத்து கன்னத்தில் கை வைத்து அமைதியாகி விடுவார். இவ்வளவு குத்தல் பேச்சு பேசினாலும் காசு சேர்ப்பதில் வடிவை Sample complete. Ready to continue?